ஓகே. ஸோ செகண்ட் செக்ஷன்ல இருக்குமா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட அடுத்த செக்ஷன்ல இருக்கும். இதுல மேக்சிமம் பவர் கேட்டிருக்காங்க இந்த சம்ல. கொஞ்சம் நல்லா யோசிங்க. மேக்சிமம் பவர் வேணும்னா ஐ ஸ்கொயர் ஆர் தானே பவர் மேக்ஸ். பவர் மேக்ஸ் வந்து ஐ ஸ்கொயர். இங்க ரெண்டு ஐடென்டிக்கல் பேட்டரி, இஎம்எஃப் வந்து 2 வோல்ட், இ வந்து 2 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம், ஸ்மால் ஆர் வந்து 1 ஓம். டு ப்ரொடியூஸ் ஹீட் இன் அன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அங்க இருக்கு. யாராவது சொல்லுங்க, இங்க மேக்சிமம் பவர்னா என்ன கண்டிஷன் நீங்க ஆரம்பிப்பீங்க? மேக்சிமம் பவர் இல்ல இல்லம்மா, மேக்சிமம் பவர்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஐ ஸ்கொயர் ஆர் இல்ல. மேக்ஸிமம் பவர்னா என்ன சொல்லி கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? பவர் மேக்ஸிமம்னால டக்குன்னு உங்களுக்கு தோண வேண்டியது ஸ்மாலர் எழுதி R is equal to R. R equal to R. ஒருவேளை M என்ன இருந்தா M is equal to M. ரைட்டா? சோ இதுல EMF E கொடுத்திருக்காங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் r, அப்ப 1 equal to 1 இல்ல, 1 equal to 1. யாராவது இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க. பவர் என்னவா இருக்கும்? ஃபார்முலா எழுதிட்டேன். E இருக்கு, ஸ்மால் r இருக்கு, இத வச்சு சொல்லுங்க பவர் மேக்ஸ். வேணா அந்த ஸ்கிரீன் காட்டவா? இதுல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. எந்த ஃபார்முலால பண்ணலாம்னு பாருங்க. இந்த ஃபார்முலால பண்ணலாமா இல்ல இந்த ஃபார்முலால பண்ணலாமா? நீ தான் முடிவு பண்ணணும். இங்க ஆனா மொத்தம் 2 செல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. 4 E எவ்வளவு பார்த்தோம்? E எவ்வளவு பார்த்தோம்? மறந்துட்டேன். 2 volts sir. 2 வோல்ட்டா? அப்ப இது 4 by 4 1 கரெக்டா போட்டுருக்கா? எஸ் sir. ஆன்சர் வந்து 4 வாட்டா? எஸ் sir. 4 வாட். நான் இங்க ஒரு தப்பு பண்ணிருக்கேன், யாராவது கண்டுபிடி. நீங்க தப்பு பண்ணிட்டு நாங்க ஏன் கண்டுபிடிக்கணும்னு கேக்குறியா? இந்த கொஸ்டின்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோம். நான் ஒன்னையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஐடென்டிக்கல் பேட்டரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 1 ஓம் பக்கத்துல இருக்குல்ல, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் 2 ஓம் தானே அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். ஏன்னா ரெண்டு ஐடென்டிக்கல் பேட்டரி, ஈச் ஆஃப் 2 வோல்ட், internal resistance 1 ohm are available to produce heat and external resistance by passing a current through it. அப்ப கரண்ட் அதுல சேமா போகுதுன்னா அவங்க சொல்லாம சொல்லிருக்காங்க அங்க எப்படி இருக்குன்னு அர்த்தம், சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபார்முலா பவர் மேக்ஸ் வேணும்னா n ஸ்கொயர் e ஸ்கொயர் பை 4r சொன்னா நம்ம n ஸ்கொயர் e ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாலே இதான் பிரச்சனை. n ஸ்கொயர் e ஸ்கொயர் பை 4r. ஓகே, n ஸ்கொயர் e ஸ்கொயர் பை 4. இப்போ செக் பண்ணுங்க. இப்போ போட்டு பாருங்க. n ஸ்கொயர் 4 4 4 2, ஆன்சர் 2 வாட்டை பாருங்க. இதான் ரைட். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? வந்ததுலேருந்து நீங்க தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றியா? இல்ல இல்ல, இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதனால 2 ஓம். அப்பதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல்னா அப்ப என்ன அர்த்தம்? 2 ஓம் ஈக்குவல் டு 2 ஓம்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது செல்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். மீட்டர் பிரிட்ஜ், விண்ட்ரோன் பிரிட்ஜ், பல்பு, பவர், இதெல்லாம் கடகடன் 4:30 முடிச்சு கொடுத்துருவா. நைட் உட்காந்து நிறைய சம் சால்வ் பண்ணிப்பாரு. 2 பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன். ஜேஇயோட பழைய பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன், நீட்டோட பழைய பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு நாளையில இருந்து நீ பயாலஜி படிச்சா போதும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்க இருக்கீங்க? பிசிக்ஸ் படிங்க. பை கவனி இங்க விட்டோம். ஓகே, பவர் ஈக்குவல் டு விஏ இல்ல, பவர் ஈக்குவல் டு ஐஆர் இன்டு ஐ, பவர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். சரி, இதெல்லாம் எங்களுக்கு சின்ன புள்ளிலே தெரியும்னு சொல்றது எனக்கு புரியுது. பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர், சரிதானே? ஏன்னா ஐக்கு பதிலா வி பை ஆர் ஹோல் ஸ்கொயர் இன்டு பவருக்கு பதிலா வி ஸ்கொயர். பவரோட யூனிட் வாட்டு, கொஞ்சம் பெருசா சொன்னா கிலோ வாட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசா சொன்னா மெகா வாட்டு. இதெல்லாம் பவரோடது. இங்க வந்தீங்கன்னா எனர்ஜி, எனர்ஜி வேணும்னா பவர் இன்ட்டு டைம். எனர்ஜி ஏன் சார்னா நீங்க 11th படிச்சிருக்கீங்க, பவர் வேணும்னா ஒர்க் பை டைம். ஒர்க்கு தான் எனர்ஜின்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ எனர்ஜி பவருக்கு பதிலாக விஐடி, அப்போ எனர்ஜி விக்கு பதிலாக ஐஆர்
ஐ டி ஐ ஸ்கொயர் ஆர் இன்டு டி. இது எனர்ஜி. சில நேரங்களில் ஹீட் டெவலப் ஆகிறதுனால ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு இங்கே படிச்சிருப்பீங்க. ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இன்டு டி. வேற சார் ஹெச் ஈக்குவல் டு விஐடி ஒரு ஃபார்முலா, ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இன்டு டி ஒரு ஃபார்முலா, ஹெச் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் இன்டு டி. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட யூனிட் ஜூலு. ப்ராக்டிக்கலா சொன்னீங்கன்னா வாட் ஹாரு, பெருசா சொன்னீங்கன்னா கிலோவாட் ஹாரு, இன்னும் பெருசா சொன்னீங்கன்னா மெகாவாட் ஹார். இதெல்லாம் நீங்க ஜூல்ல மாத்த சொல்லி கொடுங்க. வாட் 1 வாட் 1 வாட் தான். ஹாரு 3600 ஜூல். 1 கிலோவாட் கிலோவுக்கு 10 பவர் 3, ஹாருக்கு 3600, 36 இன்ட்டு 10 பவர் 5 ஜூலு. மறந்துடாத, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிலோவாட் ஹார்ல கொடுத்துட்டு ஜூல்ல கன்வெர்ட் பண்ணி சம் போட சொல்லுவாங்க. அப்ப 10 கிலோவாட் ஹார் 10 இன்ட்டு 36 இன்ட்டு 10 பவர் 5ன்னு கன்வெர்ட் பண்ணி போடணும். மெகாவாட், மெகா 10 பவர் 6 3600, சால்வ் பண்ணீங்கன்னா 36 இன்ட்டு 10 பவர் 8 ஜூல்னு கற்றுக்கணும். அப்போ 1 கிலோவாட் ஹாருக்கு ஈக்குவலான வேல்யூ 36 இன்ட்டு 10 பவர் 5, 1 வாட் ஹாருக்கு ஈக்குவலான வேல்யூ 3600 ஜூல். குழப்பிக்காது. ஸோ எதில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ பவர் தனியாக படிச்சிடணும், எனர்ஜி தனியாக படிச்சிடணும், ரெண்டுத்தோட யூனிட் தனியாக படிச்சிடணும். ஸோ பவர்னா விஐ, எனர்ஜினா விஐடி. டைம் இருந்ததுன்னா எனர்ஜி, டைம் இல்லைன்னா பவர். அங்கேருந்து விக்கு பதிலாக ஐஆர் போட்டுக்கோங்க, ஐக்கு பதிலாக வி பை ஆர் போட்டுக்கோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டீங்களா? ஓகே. இங்கேருந்து என்ன சேர்க்கறதுக்கு போகிறோம் காணி. பல்பு செம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக காணி. when 3 bulbs are connected in series, நான் சொல்றது பல்பு சம் இருந்தாலும் டோஸ்டர், ஹீட்டர், கெட்டில், அயன் பாக்ஸ், எந்த ஹீட் சம்பந்தமா சம் வந்தாலும் ஒரே ஐடியா தான். இப்ப பேசுற அதே ஐடியா தான். அது வேற, இது எல்லாமே ஹீட்டர், டோஸ்டர் எல்லாமே எல்லாமே இதே ஐடியா தான். அதனால ஒண்ணு மட்டும் நல்லா கத்துக்கோ. when 3 bulbs are connected in series, power P1, P2, P3 connected in battery. இங்கதான் ஆரம்ப காலத்துலயுமே ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருந்த நேரம் அது. ரேட்டட் வோல்டேஜ்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதுனா அது ரேட்டட் வோல்டேஜ் யாரோடது? ரேட்டட் பவர்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் பவர், இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை வந்தா அது பல்போடது. இப்ப பல்பு நம்ம ஊர்ல எல்லாம் 100 வாட் 220 வோல்ட்னு கொடுப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா டைம் எடுத்து இந்த கான்செப்ட் நீங்க நல்லா கத்துக்கோங்க. பல்பு கொஷின் வந்தாச்சு, ஹீட்டர் கொஷின் வந்தாச்சு, டோஸ்டர் கொஷின் வந்தாச்சுன்னா ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் பவர் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்ததுன்னா அது பல்போடது. இங்க பேட்டரியில கனெக்ட் பண்ணது வேற, எக்ஸ்டர்னல். இப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ஒரு பல்புக்கும் தனித்தனியா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆர். அப்ப ஆர் வேணும்னா வி ஸ்கொயர் பை பி. ஏன்னா வி இருக்கு, பி இருக்கு. வி ஸ்கொயர் பை பி, வி ஸ்கொயர் 220 இன்ட்டு 220 பை பிக்கு பதிலாக 100, அதனால 484 வரும். உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலும் இந்த பல்பு சம்ல இந்த 484 இந்த நம்பர் அதிகமா நீங்க பாப்பீங்க. ஏன்னா நம்ம ஊர் பல்புலாம் 220 தான், நம்ம ஊர் பல்புலாம் 100 வாட் தான். ஸோ அப்ப எப்ப பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்பு 484 தான். செகண்ட் பல்போட ரெசிஸ்டன்ஸ் R2, தேர்ட் பல்போடது R3. அப்ப என்ன கேட்பாங்கன்னா ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் பவர்னா அது பல்போடது நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, when 3 bulbs are connected in series, 3 bulbs are connected in parallel, which bulb glow brighter then fuse first? எந்த பல்பு ரொம்ப பிரைட்டா இருக்கும், எந்த பல்பு சீக்கிரமா ஃபியூஸ் போகும், அந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்க அதிகமா பார்ப்பீங்க. பல்புனாலே நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆர்எஸ் வேணும்னா R1 + R2 + R3. ஏன் சார் இந்த ஃபார்முலா எழுதுறீங்க? சீரிஸ் காம்போ. ஆருக்கு பதிலா வி ஸ்கொயர் பை பி, வி ஸ்கொயர் பை P1, வி ஸ்கொயர் பை P2, வி ஸ்கொயர் பை P3. ஏன் வி 1 2 3ன்னு போடல? ஏன்னா எல்லா பல்பும் ஒரே வோல்ட்ல தான் ஒர்க் ஆகும் நம்ம ஊர்ல. 220 220 220 எல்லா வியும் போயிடுச்சா? அப்ப 1 by P = 1 by P1 + 1 by P2 + 1 by P3 கத்துக்கிட்டீங்களா?
இப்போ பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். கெப்பாசிட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பல்பை கெப்பாசிட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர்ல தான் 1/R1 + 1/R2 + 1/R3 ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்க 1/P1 1/P2 1/P3 கத்துக்கிட்டீங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இன் சீரிஸ் காம்பினேஷன் இங்க பாருங்க, யாரா சொல்ல ட்ரை பண்ணு. 40 வாட் பல்பு, 60 வாட் பல்பு, 100 வாட் பல்பு ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். விச் பல்பு க்ளோ பிரைட்டர் தென் ஃபியூஸ் ஃபர்ஸ்ட்? எந்த பல்பா இருக்கும்? யோகிதா கெஸ் பண்ணு பார்க்கும். சும்மா சொல்லு ஒரு நம்பரை. Sir, third. 100 வாட்டா? Yes, sir. 100 watt bulb will glow brighter than fuse first. Yes, sir. தனிஷ்கா உன் பதில் மா. பை யார் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு நீங்க நினைப்பீங்களா ஒரு ஆன்சர், இதுதான் காரணம், இந்த பல்பு தான் நல்ல பிரைட்டா இருக்கும், பொட்டுன்னு போய் சேர்ந்துரும், அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வை. சரி, நீ என்கிட்ட சொல்லக்கூட வேணாம், யோசிச்சு வைங்க. நீங்க ஒரு 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 நம்பரை யோசிச்சு வைங்க. ஒரு சின்ன விளையாட்டு விளையாடும். 40 60 100 நீ ஏதாவது ஒரு நம்பர். நீ பெரும்பாலும் நான் யோசிக்கிறது சரியா இருந்தா நிறைய பேர் 100 யோசிப்பீங்க, நிறைய பேர் 40 யோசிப்பீங்க. உண்மையா நீ செக் பண்ணிக்கோ. பெரும்பாலும் 60 தொட்டிருக்க மாட்டேன் யாருமே. அது காரணமும் சொல்றேன். கவனி. பிரைட்னஸ். பிரைட்னஸ்னா பவர்னு வச்சுக்கோயேன். எந்த பல்பு பிரகாசமா இருக்கும்? பிரைட்னஸ் ஈக்குவல்ஸ் டு I²R. யாரை கேட்டு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்க? இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் சேமே. இன் சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் சேமே. பிரைட்னஸ் I²R. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர். I கான்ஸ்டன்ட். ஏன்னா ஆருக்கு பதிலாக V²/P. ஆரும் P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ யோசிச்சு பாருங்க. பிரைட்னஸ்க்கு நான் Bன்னு எழுதுறேன். இதை மறக்கவே மறக்காது, டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆர். இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருமா? பிரைட்னஸ் நல்லா இருக்கணும்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் பல்பு வில் க்ளோ பிரைட்டர் ஆர் லோ வாட்டேஜ் பல்பு வில் க்ளோ பிரைட்டர். எந்த பல்பு பிரைட்டா இருக்கோ அந்த பல்பு தான் பொட்டுன்னு போய் சேர்ந்துடும். ஸோ பிரைட்னஸ் அதிகமா இருந்தா சீக்கிரமா ஃபியூஸ் போயிடும். லோ வாட்டேஜ் பல்ப் வில் க்ளோ பிரைட்டர். முதல்ல படிங்க எல்லாருமே. லோ வாட்டேஜ் பல்ப் ஆர் ஹை ரெசிஸ்டன்ஸ் பல்பு will glow brighter than fuse first. அப்போ இதுல யார் ஆன்சர்? பேசு. 40 தான் சார் பிரைட்டா இருக்கும். 40 தான் பிரைட்டா இருக்கும், 40 தான் பொட்டுன்னு போகும். அப்ப இந்த சீரிஸ் காம்பினேஷன்ல லோ வாட்டேஜ் பல்ப் will glow brighter than fuse first. என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல 40 போகும், அடுத்த நொடி 60 100 போய் சேர்ந்துரும். ஏன்னா சீரிஸ் காம்பினேஷன் கரண்ட் கட் ஆயிடும். லோ வாட்டேஜ் பல்ப் will glow brighter than fuse first யாருக்கு? இன் சீரிஸ் காம்பினேஷன் மறந்துடாது. அடுத்தது சார், சொல்லுங்க. ஆனா வந்து எந்த பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் அங்க தானே சார் கரண்ட் போகும். அப்ப அதுதானே சார் பிரைட் ஆயிடும். எந்த பல்புக்கு? இல்ல சார், எந்த பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ அதுக்கு தானே சார் கரண்ட் அதிகமா போகும். இது சோ அப்ப அதுதானே சார் பிரைட் ஆயிடும். இல்ல, நீ யோசிக்கிறது கரெக்ட். இது என்ன காம்பினேஷன் பாரு. சீரிஸ் காம்பினேஷன். அப்ப பேட்டரியில ஆரம்பிச்சதுல இருந்து திரும்ப வர்ற வரைக்கும் கரண்ட் மாறுமா? நோ சார். அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு என்ன, கம்மியா இருந்தா நமக்கு என்ன? எந்த ரெசிஸ்டன்ஸா இருந்தாலும் கரண்ட் சேம் தானே? எஸ் சார். கரண்ட் சேம். அப்போ இந்த இடத்துல ஹை ரெசிஸ்டன்ஸ் பல்புக்கு அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா தான் ஹீட் அதிகமா இருக்கும், அப்பதான் பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா கரண்ட் வந்து டிபெண்டன்ட்டே கிடையாது. இப்ப பவர் கம்மியா இருந்தா பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இது சீரிஸ் காம்பினேஷன். நீ சொல்றது மிக்ஸ்டு காம்பினேஷன் சொல்லும் பொழுது கரண்ட் எங்க அதிகமா போகுது அங்க பிரைட்னஸ் அதிகமா இருக்குன்னு அப்படி யோசிக்கலாம். நீ சொல்றது எங்கன்னா ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ஒரு பேரல் இந்த ரெசிஸ்டாரோட காம்பினேஷன் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குன்னா நீ சொல்ற லாஜிக் கரெக்ட். இது பியூரா சீரிஸ் காம்பினேஷன். அப்ப இங்க ஃபுல்லா கரண்ட் சேம், ரெசிஸ்டன்ஸுக்கும் பவருக்கும் தான் வேலை. ஹை ரெசிஸ்டன்ஸ் பல்ப் வில் க்ளோ பிரைட்டர், லோ வாட்டேஜ் பல்ப் வில் க்ளோ பிரைட்டர் தென் ஃபியூஸ் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே சார். அடுத்தது when three bulbs are connected in parallel. நான் சொல்றது பல்புக்கு மட்டும் கிடையாது, டோஸ்டர், ஹீட்டர் எல்லாத்துக்கும் இதே விஷயம்தான். P1 P2 P3 எல்லா பல்பையும் நீங்க ரெசிஸ்டன்ஸாவே யோசிங்க.
R2, R3. When 3 bulbs are connected in parallel, இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் 1/Rp வேணும்னா 1/R1, 1/R2, 1/R3. ஆருக்கு பதிலா V²/P, ஏன்னா எல்லா பல்போட V சேம்ன்றதுனால எப்ப ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணாலும் பை த ஹீட்டிங் சம்பந்தப்பட்ட எந்த சம்பந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா V²/P தான் பயன்படுத்தணும். then 1/Rp, V²/P, P1/V², P2/V², P3/V². எல்லா வியும் காலி ஆயிடும். ஸோ டோட்டல் பவர் வேணும்னா பவர் 1 + பவர் 2 + பவர் 3. நாங்கள் சொல்லும் போதே யோசிச்சிருப்பீங்க நீங்க 1/C1, 1/C2, 1/C3, C1 + C2 + C3 படிச்சீங்கல்ல, அதே மாதிரி அங்கே 1/P1 சொல்லும் போதே இங்க நீங்க P1 + P2 + P3 போட்டிருப்பீங்க. ரைட், இப்போ பதில் சொல்லுங்க. மேலே 100 வாட் பல்ப் வச்சிருக்கேன், அடுத்தது 60 வாட் பல்ப் வச்சிருக்கேன், அடுத்தது 40 வாட் பல்ப் வச்சிருக்கேன். which bulb glow brighter than fuse first ன்னு கேட்டவங்க பதில் என்னப்பா? சும்மா சொல்லு, தப்பான பரவாயில்ல. 100 watt sir. 100 watt. ஏன் 100 watts sir. ஏன்னா brightness equals to V²/R P. அப்ப என்ன அர்த்தம்னா ஹை வாட்டேஜ் பல்ப் will glow brighter in parallel combination. நல்லா படிங்க. ஹை வாட்டேஜ் பல்ப் will glow brighter than fuse first. ரைட்டா? நீ சொல்றது மிக்ஸ்டு காம்பினேஷன். ஒரு பேரலல் இருக்கு, அதுலயே சீரிஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா எந்த பல்பு பிரைட்டா இருக்கும்னு கேக்குறாங்கன்னா எந்த பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ, எந்த பல்புக்கு கரண்ட் அதிகமா போகுதோ அந்த பல்புக்கு பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். இது தனியா பேரலல், அது தனியா சீரிஸ். சீரிஸ் காம்பினேஷன்ல ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிஸ் காம்பினேஷனா லோ வாட்டேஜ் பல்ப் 40, பேரலல் காம்பினேஷன் P பெரிய, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை வாட்டேஜ் பெரிய வாட்டேஜ் P பேரலல். ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு தான், வர ஒன்றும் இல்லை. கற்றுக்கிட்டீங்களா? இந்த பல்பு சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. இது எல்லாமே பவர்ல வந்துடும். சம் நம்பர் ஒரே நிமிஷம். இப்போ இன்னைக்கு மட்டும் பயாலஜி தள்ளி வை. இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு நாலுலேருந்து பயாலஜி படி. எல்லா சமயமே அப்ரோச் பண்ணு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐடியா கேதர் ஆகும், கலெக்ட் பண்ணிக்கிட்டே வா. இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டார் சீரிஸ் அண்ட் பேரலல். ஆ 3.9. இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பவர் 3.31ல இருந்து 46 வரைக்கும். 31ல இருந்து 46. இப்ப எப்பவுமே ஒரு பல்பு சம்பா இருந்தா, பல்பு, டோஸ்டர், ஹீட்டர் எந்த சம் வந்தாலும் உங்களோட தேடல் எங்க இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ்ல தான் முதல்ல இருக்கணும். இப்ப பல்பு சம்ல ஆரம்பத்துல நான் ஏற்கனவே சொன்னல, நான் குழப்பிக்கிட்ட விஷயம் இந்த ரேட்டட் வோல்டேஜ்னா என்ன, ரேட்டட் பவர்னா என்னன்னு எனக்கு சரியா புரியல. அப்ப ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் பவர்னா அது பல்போடதுன்னு புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் பல்ப் இஸ் ரேட்டட் 60 வாட், அதோட வோல்ட் 220 வோல்ட். அப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் வேணும். அப்ப V²/P யூஸ் பண்ணணும். ஹீட் H = V80 பயன்படுத்தணும். இல்லைன்னா கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி I²RT பயன்படுத்தணும். கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி V²/R யூஸ் பண்ணணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை மாற்ற கற்றுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல கரண்ட் இருக்கு, ஹீட் இருக்கு, டைம் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ H = கரண்ட் இருக்கு I²R × T, H இருக்கு, I இருக்கு, T இருக்கு, R கேட்குறாங்க. அப்போ ஆரை தேடி போகணும். அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கும். நீங்கள் மட்டும் அப்படியே சால்வ் பண்ணிட்டே வரலாம். இது டக்குன்னு சொல்லுங்க, 1 kW ஆர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வாயத்தர 1 kWh எதுக்கு ஈக்குவல்? இப்பதானே சொன்னேன். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. இங்க கவனமா இருக்கணும். 3.6 இருந்தா 10⁶ வரணும். 3.6 இருந்தா 10⁶ ஜூல் வரும். அதுக்கப்புறமும் இது கேட்டிருக்காங்க. நமக்கு 1997 கேட்டனால அப்படியே விட்டாங்க. நிறைய முறை திரும்ப திரும்ப நீங்க பாத்துக்கலாம். 1 மெகாவாட் ஆர், 1 கிலோவாட்
நீ நினைக்கிற மாதிரி 45 கொஸ்டினும் டஃபா கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது. 30 கொஸ்டின் எல்லாரும் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம தேடி போறது அந்த 30 கொஸ்டினை தான் தேடி போயிட்டு இருக்கும். 30 கொஸ்டின் கரெக்டா பண்ணிட்டு வந்தாலே போதும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். 42 மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தா ரேட்டட்னு அர்த்தம். ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் பவர் கனெக்டட் டு ஏ 160 வோல்ட் பேட்டரினா இது பேட்டரியோட பவர் கன்சப்ஷன் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. முதல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்பு கண்டுபிடிங்க. பாய் இந்த ரெண்டு டேட்டா வச்சுக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்பு கண்டுபிடி. P²/P என்ன வருது? 400. இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். பவருக்கு அதே V²/R தான். அந்த V சோர்ஸ் ஓடது எடுத்துக்கணும். VS எப்பவுமே ஆப்ஷன் சி சார். நல்லா சொன்னோம். பவர் ஈக்குவல் டு V²/R. ஏன் சார் இங்க இதை யூஸ் பண்றீங்க? முதல்ல பல்போட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். நான் எவ்வளவு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். தென் எவ்வளவு பவர் நான் செலவு பண்ணிருக்கேன், கன்சியூம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ VS²/R VS² 160 × 160 ஆருக்கு பதிலாக ஒரு 400 நன்னாங்க 16 சால்வ் பண்ணீங்கன்னா கேன்சல் பண்ணா 64 வாட் வரும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது வீட் ஸ்டோன் தான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துறோம் இல்லையா? P/Q = R/S. வீட் ஸ்டோன்ல இருந்து நம்ம போறது மீட்டர் பிரிட்ஜ். அதுல ஏதாவது சம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த சம்மையை நைட்டே பண்ண ட்ரை பண்ணு. எல்லாமே திரும்ப திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது. இப்போ ரீசெண்டா ஏதாவது சம் கேட்டிருக்காங்களா? 2022 ட்ரை பண்ணுங்க. வெயிட் பண்ணலாம். ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் 2022 பக்கத்துல தானே இருக்கு. உன்னால என்ன முடியும்னு ட்ரை பண்ணு. 2 ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க. 100 ஓம் 200 ஓம் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. the ratio of thermal energy னா ஹீட்டோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. டெவலப்டு இன் 100 ஓம்ல எவ்வளவு போகும், 200 ஓம்ல எவ்வளவு போகும்? ஜஸ்ட் 30 செகண்ட்ல இந்த சம் சால்வ் பண்ணலாம். பேரலலுக்கு என்ன ஹீட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. V²/R × T. இதை வச்சு ஏதாவது பண்ணு. பேரலல் பொட்டென்ஷியல் சேம். ரைட்டா? கிவன் டைம்னா ரெண்டும் சேம் டைம். அப்ப டைமும் காலி, வியும் காலி. அப்ப ஹெச்சுக்கும் ஆருக்கும் தான் பிரச்சனை. H is proportional to 1/R வச்சு சம் போடு. H1/H2 போடு. 2:1 தான் சார். ஆப்ஷன் பி. Option 2, sir. என்னையே கேக்குறியா 2:1 ante? ரைட், ஆப்ஷன் 2. இவ்வளவு ஈஸியான சம். அப்ப 2:1 இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப உன் மூளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேரலலா, பொட்டென்ஷியல் சேம், கிவன் டைம் சேம். ரெசிஸ்டன்ஸுக்கும் ஹீட்டுக்கும் தான் பிரச்சனை. H = இதே கொஸ்டின் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா உங்க பதில் என்னவா இருக்கும்? எனக்கு சொல்லிக் கொடுங்க. இது 100 ஓம், இது 200 ஓம். கிவன் டைம் தான் ஆன்சர். அவ்வளவுதான், கத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். 1:2 சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருதுன்னா ஹெச்சுக்கு பதிலா I²R × T யூஸ் பண்ணணும் சார். T கிவன் டைம், சீரீஸ் காம்பினேஷன் I சேம். ஹெச்சுக்கும் ஆருக்கும் தான் பிரச்சனை. 100/200 1/2. அப்போ இது சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா, இது பேரலல்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா கத்துக்கிட்டீங்களா? பை இதுலயுமே சம் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோழுங்க. ஐடியா ஃபுல்லா முடிஞ்சது. இந்த மீட்டர் பிரிட்ஜ் மட்டும் முடிச்சிட்டா நீங்க போயிடலாம். ஒரே நிமிஷம். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு உட்டன் போர்டில் ஒரு 3 காப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஏன்னு பேர் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல சின்னு பேர் கொடுத்துருப்பாங்க, இங்கே பின்னு பேர் கொடுத்துருப்பாங்க. ஏல இருந்து சி வரைக்கும் ஒரு மேங்கனின் வயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் மேங்கனின் வயர்னா லோ ஆல்ஃபா, லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இங்க கேப் 1ல உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ் P இருக்கலாம். கேப் 2ல உங்களுக்கு தெரியாத ரெசிஸ்டன்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம்.
கியூன்னு வச்சுக்கோ, ஆர்னு வச்சுக்கோ, எஸ்ன்னு வச்சுக்கோ, விருப்பம் தான். இந்த சர்க்கியூட் ரன் ஆகிறதுக்காக பில இருந்து ஒரு கெலோனாமீட்டர், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், ஒரு ஜாக்கி எடுத்து வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏல இருந்து சி வரைக்கும் ஒரு எல்சி இல்லைன்னா பேட்டரி வந்து நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஜேன்னு எடுத்துக்கிறேன். என்ன சார் நடக்குது? முதல்ல மீட்டர் பிரிட்ஜோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டை எனக்கு தெரியாது. அப்ப நீ தான் உன் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி தெரியாத ஒரு நண்பனை ஒன்னை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் நோன் ரெசிஸ்டன்ஸ். உன் நண்பன் எனக்கு தெரியாது, ஒன்னை எனக்கு நல்லா தெரியும். ஸோ டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் நோன் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ரெண்டாவது ஃபைண்ட் த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ இல்லைன்னா ரெசிஸ்டிவிட்டி. மீட்டர் பிரிட்ஜ்னாலே கண்ணம் முன்னா 2 விஷயம் தான் ஞாபகம் வரணும். இப்போ இல்லை, இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட. மீட்டர் பிரிட்ஜா டு ஃபைண்ட் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் நோன் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த ஜாக்கி தெரியும், இந்த பக்கம் டச் பண்ணா கேலோனாமீட்டர் லெஃப்ட்ல காட்டும், இந்த பக்கம் டச் பண்ணா ரைட்ல காட்டும். கேலோனாமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன், அதான் பேலன்சிங் லென்த். இப்போ பேலன்சிங் லென்த் இது L1னா கண்டிப்பா இது 100 - L1, இதான் L2. இந்த கதைக்கெல்லாம் நம்ம போகல, டைரக்டா ஃபைனல் ஈக்குவேஷன் வந்துடும். PU by Q equal to L1 by L2. மீட்டர் பிரிட்ஜ்னால இதான ஃபார்முலா. P known resistance, Q unknown resistance. யாரை தேடி போயிட்டு இருக்கு? unknown resistance தேடி போயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருந்து Q வேணும். Q வேணும்னா L2 by L1 into P. L2 எனக்கு பிடிக்கல சார், அப்ப 100 - L1 by L1 into P. பட் நோன் கொடுத்துருவாங்க. பேலன்சிங் லென்த் தப்பு பண்றேன். பேலன்சிங் லென்த் ஃப்ரம் ஏன்னா அது L1, ஃப்ரம் சின்னா அது L2. எப்பவுமே அவங்க L1 தான் கொடுப்பாங்க. L2 கண்டிப்பா அது 100 - L1 தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மேங்கனின் வயர். 100 - L1 by L1 into P. இது Q. இப்ப Qன்றது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். காதுல வாங்கி Q வேணும்னா முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. L2 by L1 into known resistance. அந்த L2க்கு பதிலா அப்புறமா நீ என்ன பண்ற? 100 - L1 into L1 by L1 into P. கத்துக்கிட்டீங்களா? இங்க இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் போறது? ரோ வேணும்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தா RA by L. ரோ வேணும்னா RA by L. இந்த இடத்துல R யாரு? Q. ஏன்னா Q நீ கண்டுபிடிச்சது. QA by L. சில நேரங்கள்ல ஏக்கு பதிலாக நீங்க πr ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இந்த லென்த் 1 மீட்டரா தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. பை தெரியும். ஆர் ரேடியஸ் ஆஃப் த மேங்கனின் வயர், மறந்துடாத RB த ரேடியஸ் ஆஃப் மேங்கனின் வயர். அப்ப மேல இருந்து Q கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த R தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களால ரோ போக முடியும். ரைட்டா? இது மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இதுல ஏதாவது சம் இருக்கான்னு பாருங்க. ஒரே ஒரு சம் மட்டும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பவர். ஃப்ரீயா இருக்கும்போது சம் நம்பர் இந்த 35 சால்வ் பண்ணிப்பாரு. ஃபிலமெண்ட் ஆஃப் பல்பு 500 வாட்டு 100 வாட்டு. அப்ப இங்கே முதல்ல ஆர்க்கு எப்ப பல்பு சம் வந்தாலும், நான் ஒரு திரும்ப ஒரே டயலாக் பேசுறேன்ல, எப்ப பல்பு சம் வந்தாலும் முதல்ல ஆர் இருக்கான்னு தேடுங்க. எந்த ஹீட்டிங் எலமெண்ட் சம் வந்தாலும் முதல்ல ஆர் இருக்கான்னு தேடுங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க PV கொடுத்துருவாங்க. இது வந்து VS 230 வாட்ன்றது சோர்ஸ். when resistance R is connected in series, இந்த ஃபிலமெண்ட் கூட R வந்து நான் கனெக்ட் பண்றேன். இது பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இந்த பல்ப் வந்து 500 வாட்டை வந்து கன்சியூம் பண்ணுது. அப்ப இந்த R என்னவா இருந்தா 500 வாட்டை கன்சியூம் பண்ணும்? முதல்ல இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போமா. நல்லா இருக்குது சம்ம. உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. என்ன முடியுமா ட்ரை பண்ணு. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்ப் என்ன வருது? 20 ohms. சூப்பரா சொன்னீங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பல்ப் 20 ஓம். ரைட்டா? அடுத்தது
கரண்ட்டை கண்டுபிடிங்க. அங்க போற கரண்ட் கண்டுபிடிங்க. V இருக்கு, I இருக்கு. I 23/2. I 23/2 எதை வச்சு போட்ட I? Sir, 230 volt வச்சு போட்டேன். ஏன் 230 வோல்ட் வச்சு போட்டேன்? அப்ப பல்புக்கு போறதமா கேட்டிருக்கேன். பல்புக்கு போற கரண்ட் மட்டும் சொல்லு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது இல்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதானே நீ சொல்றது கரெக்ட். அங்க ஒரு எக்ஸ்ட்ராலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல. அப்ப பல்புக்கு போற கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கலாமா? பவர் இருக்கு, P இருக்கு, V இருக்கு, I கண்டுபிடிக்கலாமா? I = P/V போடு. அந்த R என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணும். நான் சால்வ் பண்ணுவா? ஓகே. கவனிங்க எல்லாரும். எப்ப இந்த பல்பு சம் வந்தாலும் முதல்ல பல்போட ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 mm. V²/P தானே போட்டேன். V²/P 100² by 500. ஆமா, 100 × 100 கட் ஆயிட்டு 20 Ω. இப்போ பல்பு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 20 Ω. இதான் பல்புன்னு வச்சுக்கோங்க, பீன் போட்டிருக்கேன். எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 6. இப்போ இங்க 230 வோல்ட் கனெக்ட் பண்ணி இப்படிதான் முதல்ல இதை மாத்திக்கணும். ரைட்டா? எனக்கு இந்த ஆரோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த ஆறு இது நமக்கு தெரியும். முதல்ல பல்ப்ல போற கரண்ட்டை கண்டுபிடிங்களேன். பல்ப்ல மட்டும் போற கரண்ட். பல்போட பவர் இருக்கு, பல்போட வோல்டேஜ் இருக்கு. அப்ப கரண்ட்டுக்கு I = PV. இப்போ பல்பு சம்பனா எக்ஸ்டர்னலா யாரையும் நீங்க தேடக்கூடாது. அங்க இருக்கிற பவர், அங்க இருக்கிற வோல்டேஜ், அதை வச்சு R கண்டுபிடிக்கணும், அதை வச்சு I கண்டுபிடிக்கணும். I = P/V. 500/100, அதனால 5 ஆம்பியர் கரண்ட் கண்டுபிடிச்சனா. அப்ப இந்த பல்ப்ல போற கரண்ட் வந்து 5 ஆம்பியர். பல்ப்ல ஏற்கனவே 100 வோல்ட் வேற இருக்கு. 100 வோல்ட் வேற. ஆக்சுவலா இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, நான் 230 வோல்ட் நான் கொடுக்குறேன். பல்பு 100 வோல்ட் சாப்பிட்டுருச்சு. மீதி எவ்வளவு வோல்ட் இருக்கு? 130 வோல்ட் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ ஃபார்முலா சால்வ் பண்ணு. V = IR. V = IR. எப்பவுமே இந்த Vக்கு பதிலா நீ பண்ண மாதிரி 230 பண்ணக்கூடாது. ஏன்னா 230ன்றது நீ கொடுத்தது என்கிட்ட. நான் என்ன பண்ணிட்டேன்? பல்ப்ல 100 ரூபா காசு எடுத்துக்கிட்டேன். மீதி 130 ரூபா தான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 130 = 5 × 6. சால்வ் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. 4 5 5 2 5 10, மீதி 30, 6. இங்க ஆன்சர் இருக்கு 26. கத்துக்க முடியுதா உங்களால? இந்த மாதிரி பல்ப் சம் வந்ததுன்னா முதல்ல ரெசிஸ்டன்ஸ் தேடணும், கரண்ட் தேடணும். எப்ப இனிமேல் பல்பு பார்த்தாலும் அங்க எவ்வளவு கரண்ட் இருக்கு, அங்க எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு முதல்ல பாருங்க. அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு R எக்ஸ்ட்ரா இங்க ஒரு R கொடுத்துருக்காங்க. இந்த R வந்து வேல்யூ என்னவா இருக்கும்? இல்லைன்னா டோட்டலா எப்படி போடலாம்? I = V/R. V இருக்கு, I இருக்கு, R மட்டும் தனியா எடுத்து போகணும். என்ன, V மட்டும் கவனமா இருக்கும். 230 100னா ஒரு பல்பு இங்க 100 வோல்ட் வேஸ்டா போயிடுச்சு. மீதி 130 வோல்ட் தான் இந்த R பக்கமா போக முடியும். கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்மையும் ஃப்ரீயா இருக்கும்போது சால்வ் பண்ணி பாரு. இந்த மீட்டர் பிரிட்ஜ்ல மட்டும் ஒரு சம் போட்டுனா கிளம்பிடலாம். ஒரே நிமிஷம். இதை கொஞ்சம் கத்துக்கோ. 67 ட்ரை பண்ணு. இந்த சர்க்கியூட்ல எவ்வளவு பவர் கன்சியூம் ஆகுது? ஐடியா சொல்றேன், ட்ரை பண்ணு. முதல்ல எடுத்து பேரலல் சால்வ் பண்ணு. பேரலல் பாருங்க, எப்பவுமே டபுளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 3, இது 6. டபுளா இருந்தாலே ஆன்சர் பெரிய நம்பர் பை 3 தான். 2 செக் பண்ணி பார்த்துக்கோ. 4 8, 6 12, 3 6, இந்த மாதிரி டபுளா பேரலல்ல இருந்துட்டாலே பெரிய நம்பர் பை 3. கரெக்டா? இந்த 4ம் அடுத்த 2 என்ன ஆயிடுது பாருங்க. ஸோ மேல என்ன பண்ணிருக்கீங்கன்னா 2 ஓம் கிடைச்சிச்சு. இங்க ஒரு பேட்டரி இருக்கு, தென் இங்க ஒரு 4 ஓம் இருக்கு. இப்படி ஆயிடுச்சா? இது 2 ஓமா, இது 4 ஓமா?
இது 18 வோல்ட்டா? அப்ப I கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. I ஈக்குவல் டு V பை R. ஏன்னா இது 2 சீரிஸ் காம்பினேஷன். அப்ப I ஈக்குவல் டு 3 ஆம்பியர். அப்ப கரண்ட் தெரிஞ்சு போச்சு. I இருக்கு, V இருக்கா? இது வெறும் ரெசிஸ்டன்ஸ். பல்பா இருந்தா வோல்டேஜ் டிராப் ஆகும். அந்த வோல்டேஜ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை மைனஸ் பண்ணணும். வெறும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பவர் ஈக்குவல் டு VI. Vக்கு பதிலா 18, ஐக்கு பதிலா 3, 3 பை 30, 3 8 24, 54 எங்கேயா இருக்க பாருங்க, 54. இப்படிதான் இந்த பவர் சம் எல்லாம் ஒழுங்கா சால்வ் பண்ணணும். 68 சால்வ் பண்ணி பார்த்துக்கோ, டைம் வேஸ்ட் பண்ணிடாத. அடுத்தது செல்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 88 ட்ரை பண்ணு. சாதாரணமா கரண்ட் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். வெறும் I ஈக்குவல் டு V பை R தானே. எவ்வளவு ஆன்சரு? அதாவது கரண்ட் பொட்டன்ஷியல் எங்க கேட்டிருக்காங்க? டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் பேட்டரி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. முதல்ல I கண்டுபிடி, அப்புறம் நம்ம ஃபார்முலா V ஈக்குவல் டு E மைனஸ் I. ஏன்னா இங்க எக்ஸ்டர்னல்லாம் சார்ஜிங்ல டிஸ்சார்ஜிங்லாம் நடக்குது. I எவ்வளவு பே? 2 ஆம்பியர். I 2 ஆம்பியர், அழகா சொன்னேன். E எவ்வளோ? 10, I 2, ஸ்மால் r 1. ஆன்சர் 8 வோல்ட். 2024. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. எஸ் சார். பஸ் சம் நம்பர் 98 வரைக்கும் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு தென் செல்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் அதையும் ட்ரை பண்ணுங்க. கிர்ச்சாஃப் ரூல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். சேம் டைரக்ஷன் மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் பிளஸ். செல்லில் நம்ம டைரக்ஷன் மட்டும் தான் பார்க்கணும், கரண்டோட டைரக்ஷனை பார்க்கக்கூடாது. இது வீட்ரோன் பிரிட்ஜ் கொஸ்டின். இது 2023ல கூட ஒரு மீட்டர் பிரிட்ஜ் சம் ஒன்று கேட்டிருப்பாங்க. தோணுச்சுப்பேன். இது மீட்டர் பிரிட்ஜா? 2020, 2024, 99, 14, 125ல இருந்து போலாமா? உனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ண, தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். 125 எடுத்துக்கோ. 8 ஓம் 12 ஓம் கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஃப்ரீ எண்ட் ஆஃப் ஜே பிளேஸ்ட் ஃப்ரம் பி அட் எத்தனை சென்டிமீட்டருக்கு முன்னாடி, அதாவது L2 கேட்டிருக்காங்க. ஏதாவது பண்ணு, உனக்கு யோசி, என்ன தோணுதோ செஞ்சு பாரு. வரலன்னா பாத்துக்கலாம், கத்துக்கலாம். P by Q equal to L1 by L2 சொல்லி கொடுத்தனா? P by Q equal to L1 by L2 ட்ரை பண்ணி பாரு. P Q எதையாவது ஒன்று எக்ஸ்னு வச்சுக்கிட்டு டோட்டல் 40 இருக்கு, 40 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கோ. L1 எக்ஸ்னு வச்சுக்கிறியா? L2ல 40 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறியா? சொல்லுங்க பா, அவ்வளவுதான், முடிச்சாச்சு செம்ம. இப்ப L1 L2 ஆப்ஷன் சி சார். சூப்பரா சொன்னமா. எங்க மறுபடியும் சொல்லு. தேர்ட் ஆப்ஷன் சார். சியா டியா? சி. சியா? நல்லா செக் பண்ணு. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? எக்ஸ் சொல்லியிருக்க. அவங்க கேட்டிருக்கிறது the free end of j from b கேட்டிருக்காங்க. நீ பண்ணது ரைட்டு, எக்ஸ் 16 தான், சரி எக்ஸ் 16 தான். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது ஏல இருந்து கேட்கல. கொஸ்டினை ஒழுங்கா பாரு, ஃப்ரம் பில இருந்து கேட்டிருக்காங்களே. இப்ப நீ யாரை தேடி போகணும்? கரெக்டா? ஓகே சார். பா எல்லாரும் என்ன தப்பு பண்ணிருக்க? P by Q equal to L1 by L2.
எப்பவுமே ஒன்னு L1 கொடுத்துட்டு L2 தெரியும் நமக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா P கொடுத்துட்டாங்க, Q கொடுத்துட்டாங்க, டோட்டலா 40 சொல்லிட்டாங்க. அதுல ஜாக்கி வந்து ஃப்ரம் பில இருந்து அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. அப்ப நீ என்ன பண்றனா ஏல இருந்து ஜாக்கி வரைக்கும் எக்ஸ் எடுத்துக்கோ, ரிமைனிங் 40 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கோ. அப்ப இது வழக்கம் போல நம் L1 L2. அப்ப P by Q equal to L1 L2. P க்கு பதிலா 8, Q க்கு பதிலா 12, L1 க்கு பதிலா x, L2 க்கு பதிலா 40 மைனஸ் எக்ஸ். சால்வ் பண்ணீங்கன்னா 8 by 12 equal to x by 40 மைனஸ் எக்ஸ். சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் கிடைச்சிரும். நீங்க பண்ண தப்பு தான். எக்ஸ் கிடைச்சதும் எக்ஸாம்பிள் ஒரு ஜாலியா ஒரு குஷி ஒன்று வரும். பா நமக்கு ஆன்சர் உடைய போய் டிக் பண்ணிடுவேன். அவங்க நீ தப்பு பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ஃப்ரம் ஏல இருந்தா ஃப்ரம் பில இருந்தான்னு கேட்டிருக்காங்க. கத்துக்க முடியுதா? ரைட். இதே தான் எல்லா இடத்துலையுமே P by Q equal to L1 by L2. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மாற்றி மாற்றி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? 126, 127, 128. முதல்ல கிளாஸ் முடிஞ்சதும் இந்த 5 சம்ம சால்வ் பண்ணுங்க. 26, 27, 28, 29. அப்படியே தெரியலன்னா வாய்ஸ் நோட் போட்டு சென்ட் பண்ணிவிடு. அடுத்த நோடி கிளியர் பண்ணுறேன். ஒன்றும் வேலை இல்லை. 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு தான் அடுத்த கிளாஸ். இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் முதல்ல இந்த 126, 127, 128, 129 இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. எல்லா சம்முக்கும் அதே ஃபார்முலா தான் வரும். P by Q equal to L1 by 100 minus L1. அதே மாதிரி பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகணும்னா கெல்வனாமீட்டர் ஷோ 0 டிஃப்ளெக்ஷன். அந்த நேரத்துல தான் P by Q equal to L1 by 100 minus L1. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒரே நிமிஷம். இந்த 2 செஷனுமே